கத்திரிக்காய் வச்சு இதுவரைக்கும் இப்படி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் பிஞ்சா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, 10 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து அலசி வச்சுருந்த கத்திரிக்காய் இது மாதிரி பெரிய துளி உள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க. துருவி எடுத்து சேர்க்குறப்ப தான் நல்லாயிருக்கும். முன்னாடியே துருவி வச்சுட்டிங்கன்னா கருத்து போயிடும். அதனால் வெங்காயம் தக்காளி வதங்குற நேரத்தில் துருவி சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இதோட மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு, கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியும் 1 கப் அளவுக்கு கரைச்சி ஊற்றி நல்லா கலந்து மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதும் இதில் திக்காக அரைச்ச தேங்காய் பால் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்துடுங்க. ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா கத்திரிக்காய் பால் கறி ரெடி. சூப்பராக அருமையாக இருக்கும்.